அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இதுவரை நாம் பார்த்தது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயர்ந்த கண்ணியத்தை வழங்கியதையும், மலக்குகள் சுஜூத் செய்ததையும், இப்லீஸ் தனது அகங்காரத்தால் அல்லாஹ்வின் கட்டளையை மீறியதையும் பார்த்தோம். இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை காண்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள்? இது வெறும் ஒரு வரலாறு அல்ல, இது நம் ஒவ்வொருவரின் ஆரம்பம். அல்லாஹ் நம்முடைய முதல் தந்தை எதிலிருந்து படைத்தான்? அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் இதை பற்றி கூறுகிறான். சில இடங்களில் மண் என்று கூறுகிறான், சில இடங்களில் களிமண் என்று கூறுகிறான், சில இடங்களில் ஒட்டும் களிமண் என்று கூறுகிறான், வேறு சில இடங்களில் உலர்ந்த பானை சுடும் முன் இருக்கும் களிமண் என்று கூறுகிறான். சிலர் இதை பார்த்து குர்ஆனில் முரண்பாடு இருக்கிறதோ என்று கேட்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது முரண்பாடு அல்ல. இது படைப்பின் வெவ்வேறு கட்டங்களை அல்லாஹ் விளக்கி கூறுகிறான். முதலில் பூமியிலிருந்து மண் எடுக்கப்பட்டது. அந்த மண்ணில் தண்ணீர் சேர்க்கப்பட்டது. அது களிமண்ணாக மாறியது. பிறகு அது ஒட்டும் தன்மையுடைய களிமண்ணானது. பிறகு அது உலர்ந்து பானையை தட்டினால் ஒளி வரும் நிலையை அடைந்தது. இந்த படிநிலைகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையான உருவத்தில் அமைத்தான். அன்பானவர்களே, இங்கு ஒரு முக்கியமான ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஆதமை பூமியில் பல பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கைப்பிடி மண்ணிலிருந்து படைத்தான். அதனால் ஆதமின் சந்ததியினர் பூமியைப் போலவே பல நிறங்களிலும் பல குணங்களிலும் வந்தனர். அவர்களில் சிவப்பும் உள்ளனர், வெள்ளையும் உள்ளனர், கருப்பும் உள்ளனர், இவற்றுக்கு இடைப்பட்ட நிறங்களும் உள்ளனர். அவர்களில் நல்லவர்களும் உள்ளனர், கெட்டவர்களும் உள்ளனர், வெண்மையானவர்களும் உள்ளனர், கடினமானவர்களும் உள்ளனர். சுனன் அபூ தாவூத் 4693, ஜாமி திர்மிதி 2955, அறிஞர்கள் ஹசன் என குறிப்பிட்டுள்ளனர். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுத்தருகிறது. மனிதர்களின் தோல் நிறம், மொழி, இனம், குணம் ஆகியவற்றில் காணப்படும் வேறுபாடுகள் அல்லாஹ்வின் படைப்பின் அடையாளங்கள் ஆகும். அதனால் ஒருவரை அவரது நிறத்தாலோ, இனத்தாலோ, நாட்டாலோ உயர்ந்தவர் அல்லது தாழ்ந்தவர் என்று நினைப்பது இஸ்லாமில் இடமில்லை. அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்தவர் யார்? குர்ஆன் பதிலளிக்கிறது, உங்களில் அல்லாஹ்விடம் மிகவும் கண்ணியமானவர் அதிக தக்வா உடையவரே. சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் 13வது வசனம். எனவே அல்லாஹ்வின் முன்னால் நமது நிறம், மொழி, செல்வம், பதவி எதுவும் உயர்வை தராது. தக்வா தான் மனிதனின் உண்மையான உயர்வு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பில் நடந்த அடுத்த மகத்தான நிகழ்வை பார்ப்போம். அல்லாஹ் மண்ணை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தை உருவாக்கினான். ஆனால் உடனே அவர்களுக்கு உயிர் கொடுக்கவில்லை. சஹீஹ் முஸ்லிமில் வரும் ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஆதமின் உருவத்தை உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே விட்டு வைத்தான். சஹீஹ் முஸ்லிம். அன்பானவர்களே, ஏன் அல்லாஹ் உடனே உயிர் கொடுக்கவில்லை? அல்லாஹ் எந்த காரியத்தையும் உடனே செய்ய இயலாததாலா?
இல்லை. அல்லாஹ் குன் ஆகு என்று சொன்னால் அது உடனே ஆகிவிடும். ஆனால் இந்த நிகழ்வின் மூலம் மலக்குகளுக்கும் இபிலீஸுக்கும் பின்னர் மனிதர்களுக்கும் ஒரு பெரிய படிப்பினையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இப்லீஸ் ஆதமின் உருவத்தை பார்த்தபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவம் உயிரில்லாமல் இருந்தபோது இப்லீஸ் அதை சுற்றி வந்தான். அவன் அந்த உருவத்தை பார்த்து மனதில் என்ன நினைத்தான்? ஹதீஸில் வருகிறது, அவன் இந்த படைப்பு என்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது என்று எண்ணினான். அவனுடைய இதயத்தில் ஏற்கனவே அகங்காரம் வளர்ந்து கொண்டிருந்தது. பிறகு ஆதமின் உருவத்தின் உள்ளே வெற்றிடமாக இருப்பதைக் கண்டு இது பலவீனமான படைப்பு என்று எண்ணினான். சுபஹானல்லாஹ். அவன் வெளிப்புறத்தை மட்டுமே பார்த்தான். ஆனால் அல்லாஹ் அந்த உருவத்திற்குள் என்ன வைக்கப் போகிறான் என்பதை அவன் அறியவில்லை. இதுதான் மனிதனின் இயல்பும் கூட. நாம் பல நேரங்களில் வெளிப்புறத்தை வைத்து மற்றவர்களை மதிப்பிடுகிறோம். ஆனால் அல்லாஹ் இதயத்தையும் தக்வாவையும் பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயரம். இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஆதமை 60 முழம் உயரத்தில் படைத்தான். சஹீஹுல் புகாரி. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய மனிதர்களை விட மிகவும் உயரமானவர்களாக இருந்தார்கள். அதே ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், அதன் பிறகு மனிதர்களின் உயரம் படிப்படியாக குறைந்து வந்தது. இது ஒரு கற்பனை கதையல்ல. இது சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீ முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட நம்பகமான ஹதீஸ். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அன்பானவர்களே, இப்லீஸ் வெளிப்புறத்தை பார்த்து ஆதமை மதிப்பிட்டான். ஆனால் அல்லாஹ் அவரை மனித குலத்தின் முதல் நபியாகவும் முதல் மனிதராகவும் கண்ணியமிக்க படைப்பாகவும் ஆக்கினான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒருவரின் தோற்றம், உடல், செல்வம் அல்லது பதவியை வைத்து அவரை எடை போடக்கூடாது. அல்லாஹ் யாரை உயர்த்த விரும்புகிறானோ அவரை யாராலும் தாழ்த்த முடியாது. மனித வரலாற்றிலேயே மிக அற்புதமான தருணம் வருகிறது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள் ரூஹை ஊதுகிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், நான் அவரை முழுமையாக உருவாக்கி அவருக்குள் என் படைப்பான ரூஹை ஊதியவுடன் நீங்கள் அவருக்கு சுஜூத் செய்யுங்கள். இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறும் என் ரூஹ் என்பதன் பொருள் அல்லாஹ்வின் ஒரு பகுதி மனிதனுக்குள் சென்றது என்பது அல்ல. இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்குவது என்னவென்றால், இது அல்லாஹ் படைத்த ஒரு ரூஹை கண்ணியப்படுத்தும் விதமாக என் ரூஹ் என்று கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் தனது படைப்புகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டவன். அவனுக்கு எந்த படைப்பும் ஒரு பகுதியாகாது. உயிர் மேலிருந்து கீழாக சஹீ ஹதீஸில் வருகிறது, ரூஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலையில் சென்றபோது அவர்களுக்கு உயிர் வந்தது. பிறகு அது கண்களை அடைந்தபோது அவர்கள் முதன்முறையாக அல்லாஹ்வின் படைப்புகளை பார்த்தார்கள். காதுகளை அடைந்தபோது ஒளியை கேட்டார்கள். இவ்வாறு ரூஹ் உடல் முழுவதும் பரவியது. இது அல்லாஹ்வின் அளவற்ற ஆற்றலின் அடையாளம். முதல் தும்மல். ஹதீஸில் குறிப்பிடப்படுவதன்படி ரூஹ்
முழுமையாக உடலில் பரவியதும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதன் முறையாக தும்மினார்கள். தும்மியவுடன் அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்போது அல்லாஹ் அவர்களிடம், யர்ஹமக்குல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று கூறினான். சுப்ஹானல்லாஹ், மனிதனின் முதல் வார்த்தையே அல்லாஹ்வை புகழ்வதாக இருந்தது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு முஸ்லிமின் நாவு எப்போதும் அல்லாஹ்வின் புகழால் ஈரமாக இருக்க வேண்டும். காலை எழுந்தாலும், உணவு உண்டாலும், ஒரு நன்மை கிடைத்தாலும், தும்மினாலும் முதலில் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லா. மனிதனின் அவசர குணம் ரூஹ் இன்னும் கால்களை அடையாத நிலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து நடக்க முயன்றதாக சில ஹதீஸ்களில் வருகிறது. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், மனிதன் அவசர குணமுடையவனாக படைக்கப்பட்டான். சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 37வது வசனம். அன்பானவர்களே, இன்று நம் வாழ்க்கையில் இதையே பார்க்கிறோம். துவா செய்தவுடன் உடனே பதில் வேண்டும். ஒரு சோதனை வந்தால் உடனே அது நீங்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கற்பிப்பது பொறுமை. அவசரம் ஷைத்தானிடமிருந்து, நிதானம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான குணம். நமக்கான படிப்பினை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பிலிருந்து நாம் 3 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். உயிரை கொடுத்தவன் அல்லாஹ், எனவே உயிரின் உரிமையாளனும் அவனே. மனித வாழ்க்கையின் முதல் வார்த்தை அல்லாஹ்வை புகழ்வதாகவே இருந்தது. அவசரத்தை விட்டுவிட்டு பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். மனித வரலாற்றில் இன்னொரு அழகான நிகழ்வை பார்ப்போம். உயிர் பெற்ற பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான கட்டளையிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஆதமை 60 முழம் உயரத்தில் படைத்தான். பின்னர் அங்கே அமர்ந்திருக்கும் மலக்குகளிடம் சென்று சலாம் கூறு, அவர்கள் என்ன பதில் கூறுகிறார்கள் என்பதை கவனமாக கேள், ஏனெனில் அதுவே உனக்கும் உன் சந்ததியினருக்கும் வாழ்த்தாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறினான். இப்போது மனித வரலாற்றில் இன்னொரு அழகான நிகழ்வை பார்ப்போம். உயிர் பெற்ற பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான கட்டளையிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஆதமை 60 முழம் உயரத்தில் படைத்தான். பின்னர் அங்கே அமர்ந்திருக்கும் மலக்குகளிடம் சென்று சலாம் கூறு, அவர்கள் என்ன பதில் கூறுகிறார்கள் என்பதை கவனமாக கேள், ஏனெனில் அதுவே உனக்கும் உன் சந்ததியினருக்கும் வாழ்த்தாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளிடம் சென்று கூறினார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். மலக்குகள் பதிலளித்தார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் போது கூற வேண்டிய வாழ்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதே. இது வெறும் ஒரு வணக்கம் அல்ல. இதன் அர்த்தம், அல்லாஹ்வின் அமைதியும் பாதுகாப்பும் உங்கள் மீது உண்டாகட்டும். அதற்கு பதிலளிப்பதும் ஒரு கடமையாகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட சிறந்த முறையில் அல்லது அதே முறையில் பதிலளியுங்கள். சூரத்துன் நிசா 4ஆம் அத்தியாயம் 86வது வசனம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சலாமை பரப்புமாறு நமக்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், உங்களுக்குள் சலாமை பரப்புங்கள். சஹி முஸ்லிம். அன்பானவர்களே, இன்று நாம் ஹாய், ஹலோ, குட் மார்னிங் என்று சொல்ல பழகிவிட்டோம். ஆனால் ஒரு முஸ்லிமின் அடையாளம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வாழ்த்துதான். இந்த வாழ்த்து நம்மை ஒன்றுபடுத்துகிறது, அன்பை வளர்க்கிறது, இதயங்களை இணைக்கிறது, அல்லாஹ்வின் அருளை நினைவூட்டுகிறது. மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய கண்ணியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த விதத்தை பார்த்தால் மனிதன் சாதாரண படைப்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் அவரை தனது கைகளால் படைத்தான். அவருக்குள் ரூஹை ஊதினான். அறிவை கற்றுக் கொடுத்தான். மலக்குகளுக்கு சுஜூத் செய்ய கட்டளையிட்டான். பிறகு சொர்க்கத்தில் அவருக்கு வசிப்பிடத்தையும் ஏற்படுத்தினான். இதெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தின் அடையாளம். ஆனால் இந்த கண்ணியம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் மனிதன் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இல்லையெனில் இப்லீஸின் வழியை பின்பற்றினால் அந்த கண்ணியத்தை இழந்து விடுவான். 2ஆம் பகுதியில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியின் பல பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணால் படைக்கப்பட்டார்கள். மனிதர்களின் நிறமும் குணமும் அல்லாஹ்வின் படைப்பின் அடையாளம். ரூஹ் அல்லாஹ்வின் படைப்பு. மனிதனுக்கு வழங்கப்பட்ட உயிர். முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். முதல் வாழ்த்து அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதனின் உண்மையான உயர்வு தக்வாவில் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் எபிசோட் 3ஆம் பகுதியில் மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வை பார்க்க போகிறோம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அல்லாஹ் வழங்கிய கட்டளைகள் மற்றும் ஆரம்ப சோதனை, இவை அனைத்தையும் குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.